ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அவதூறு வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பு புதிய சட்டம், அதாவது பிஎன்எஸ்எஸ், புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ், அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த வாய்ப்பு அளிக்கும் நடவடிக்கை தான் இன்றைய தினம் இந்த வழக்கில் முகாந்திரமற்றது. இதில் அவதூறு எதுவும் அல்ல. நாங்கள் குட் ஃபெய்த், அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக பொது வெளியில் பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய செய்தியை அண்ணன் சீமான் அவர்கள் வாலண்டரியாக அல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்காக அவர் சொன்ன பதில் அது டிஃபமேஷன்லேயே வராது என்று ஏற்கனவே எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ், எங்களுடைய ஆட்சேபனை கருத்தையும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்து, இன்றைய தினம் அந்த அப்ஜெக்ஷன் தாக்கல் செய்த பிறகு இன்றைய தினம் நாங்கள் அது குறித்து ஒரு விரிவான வாதம் முன்வைத்தோம். அந்த வாதம் முன்வைக்கப்பட்டதில் முதல் விஷயமாக, இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்கு ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது வரம்பு கிடையாது. ஏனென்றால் 225 of the BNSS very clear that before issuing summon to a person who is residing far away places not within the jurisdiction of the Honorable Magistrate Court, he should be, before issuing summon, the magistrate should conduct an inquiry whether the complaint is false, whether the complaint got sufficient grounds. Only after that, only after satisfaction of the learned magistrate, then only he can proceed. Because this provision has been inserted by this new code as well as in the old code only to prevent the filing of the false cases against a person who is residing in faraway places for the purpose of harassment. For the purpose of harassment, only for prevention such the provision has been enacted. But this court, we pointed out that such a process was not taken and the 202 proceedings were not conducted. Therefore, it's a violation of the provisions. Therefore, the complaint is not at all maintainable. Thereafter, அதன் பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு இதை எடுக்கக்கூடிய அந்த வரம்பு கிடையாது என்பதை எடுத்துரைத்தோம். அதன் பிறகு இந்த நீதிமன்றம் இப்பொழுது உள்ள அந்த மெட்டீரியல்ஸ், இந்த அதாவது ப்ரீ காக்னிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், இன்னும் அவர் குற்றவாளி என்று அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர் என்று அந்த நீதிமன்றம் முடிவெடுக்கவே இல்லை. அதாவது காக்னிசன்ஸ் எடுத்த பிறகு தான் அவர் அக்யூஸ்டாக, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவராக கருதப்படுவார் நீதிமன்றத்தால். அவர் அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரை குற்றம் சுமத்தப்பட்டவர் என்று கருதப்படவில்லை நீதிமன்றத்தால். இன்றைய ஸ்டேஜ் வரை ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்ட், அதாவது ஒரு வேளை சுமத்தப்படலாம் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்குது. அதை நாங்கள் குறிப்பிட்டோம். இந்த நீதிமன்றம் இப்போ அவருடைய கம்ப்ளைண்ட்ஸு, அவருடைய எவிடன்ஸு, மற்ற எவிடன்ஸஸ் ஆஃப் தி PW 1 to 3 இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது டிஃபமேஷன்லேயே வராது. இதில் வேரியஸ் எக்ஸப்ஷன்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்னென்ன எக்ஸப்ஷன்ஸில் அது டிஃபமேஷனாக இருக்க முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதை நாங்கள் வலுவாக முன்வைத்தோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், என்னுடைய பெயர் நற்பெயர் கெட்டுவிட்டது என்று ஒரு நபர் சொல்லும்போது, அது யாராக இருந்தாலும், அவர் பெரிய அதாவது ஒரு பெரிய உயரதிகாரியிலேருந்து ஆட்டோக்காரன் இல்லை மற்ற எந்த சீஜ்மெண்ட்டை சேர்ந்த எந்த வாழ்க்கை தரம் கொண்ட மக்களாக இருந்தாலும், என்னுடைய பெயர் கெட்டுவிட்டது இவர் கொடுத்த பேட்டினால் அல்லது இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அல்லது இவர் எழுதிய எழுத்தினால் என்னுடைய பெயர் கெட்டுவிட்டது என்று சொல்வாரானால், முதலில் அவருக்கு ஒரு நற்பெயர் இருக்கணும். அந்த நற்பெயர் என்பது இந்த வழக்கிலே இந்த புகார்தாரருக்கு 2015 இல்லை என்பதை நாங்கள் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது அவருடைய முன்னால் அவருடன் பழகி என்னை ஏமாற்றி விட்டார் என்று குற்றம் சுமத்திய ஒரு பெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அது உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 9வது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது
அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக சிறையில் தள்ளப்பட்ட அந்த செய்திகளையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பிற்பாடு 2018 அந்த வழக்கை தள்ளுபடி செய்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு சென்று அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக காம்ப்ரமைஸ் ஆன ஒரு காரணத்தால் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோம் என்று இருதரப்பும் சொன்ன காரணத்தால் அங்கே வந்து இந்த வழக்கில் வந்து என்ன முடிவெடுக்கப்பட்டது என்றால் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து செட்டில்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது முதல் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டை என்ன சொல்லுதுன்னா, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் அப்சர்வேஷன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. என்ன அர்த்தம்னா, அப்போ ஒரிஜினலாக இந்த குற்றச்சாட்டு காவல்துறை தாக்கல் செய்த சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அது பொய் என்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அந்த உத்தரவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆகவே இது வந்து அவருடைய அந்த குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மை என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் பிறகு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. என்ன காரணம் தள்ளுபடி செய்யப்படுதுன்னா, இன் வியூ ஆஃப் தி காம்ப்ரமைஸ், நாட் ஆன் மெரிட்டில் வந்து அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணல. இன் வியூ ஆஃப் தி காம்ப்ரமைஸ் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாயை வந்து இவருக்கு வந்து நஷ்ட ஈடாக 11 லட்ச ரூபாயை நஷ்ட ஈடாக வந்து அளிக்குமாறு வந்து உத்தரவிட்டிருக்கிறது. அந்த 11 லட்சத்தை வந்து அந்த புகார்தாரர் அவர் அந்த பெண்மணி வாங்க மறுத்த காரணத்தால் அது வந்து அங்கே உள்ள ஒரு அசோசியேஷனுக்கு அந்த பணம் அளிக்கப்பட்டது. இது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவையும், உயர்நீதிமன்ற உத்தரவு மற்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இரண்டுமே நாங்கள் வந்து சமர்ப்பித்திருக்கோம். ஆகவே a person who says that I got fame, we say that he got no fame. By we produce those two judgments by the Honorable High Court and Supreme Court, which very clearly says that the person is on the accusations are true. ஆக இல்லை அது நீங்கள் சொல்கிறது வேறு ஒரு கேஸஸில் போடலாம். டிஃபமேஷன் கேஸஸில் ஜூரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒருத்த மேலே போட முடியுமா? இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போது நான் அதுதான் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஜூரிடிக்ஷன் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து 225 வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது முதல்ல ஒரு என்கொயரி பண்ணுங்க, அப்புறம் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுது. இவங்க என்னன்னா அந்த என்கொயரி பண்ணாமல் கூப்பிட்டு தான் தவறு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை அதோட ஒரு தகவலையும் சொல்கிறேன். இன்னொரு வலுவான ஒரு வாதமும் நாம் முன் வச்சோம். என்னென்னா வந்து இவர் கொடுத்த, அதாவது இவர் வந்து விசாரிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து 2-3 சாட்சிகளை வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஏதாவது கூட்டு வராரு. அதில் ஒரு சாட்சி கார்த்திக் ராஜான்ற ஒரு சாட்சி. அவர் வந்து என்னென்னா நீதிமன்றத்தில் வந்து ஏறி சாட்சி சொல்லும்போது கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு. பேப்பர் வச்சுட்டு படிக்கும்போது நீதிபதி இப்போ உள்ள நீதிபதி அவங்க இல்லை, வேற ஒரு நீதிபதி, பொறுப்பு நீதிபதி, அவர் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன பேப்பர், அது பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பேப்பரை வந்து முதல்ல கொடுக்கல. அப்புறம் நீதிபதி கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்ன பிறகு அந்த பேப்பரை கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வழக்கறிஞர்கிட்ட அதை கொடுக்குறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேப்பரை வந்து அப்படியே கொண்டு போய் வந்து நீதிபதிகிட்ட கொடுக்காம அதை கிழிச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. இது நான் சொல்லலைங்க, இது என்னோடய அலிகேஷன்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தம் அந்த நீதிபதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த எவிடன்ஸ், அந்த கார்த்திக் என்ற அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இதை வந்து அது வந்து 5 வரியில் இது மொத்தமாக சொல்லியிருக்காரு. நான் கேட்கும்போது கிழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து அவர் சொன்னார், நான் பார்த்து படிக்கலைன்னா நான் மறந்துடுவேன், எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றது இட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் தி கோர்ட். அதில் சொல்லியிருக்காரு. இதுவரையும் 3 சாட்சி, அதாவது இப்போ சாட்சி இல்லை சார், அவர் சப்போர்ட்டிவாக ஒரு 3 பேர் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க சாட்சியாக கூட எடுத்துக்க முடியாது, அவங்க சப்போர்ட்டிவாக வந்து ஒரு 3 பேர் மட்டும் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து உரிய உத்தரவை வந்து, அதாவது இந்த வழக்கு உகந்ததா, விசாரணைக்கு அதாவது அடுத்த கட்டமாக விசாரணைக்கு இதை வந்து எடுத்துக்கலாமா வேணாமா நாங்கள் டிசைட் பண்ணி நான் உத்தரவு போடுறேன். 4-6 தள்ளி வச்சுருக்காங்க. நன்றி. தவறான தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படுதுன்ற ஐயம் எனக்கு இருக்குது. ஒரு முறை தான் வந்து நீதிபதி அவர் வர வேண்டும் என்று வந்து சொல்லியிருந்தார். அதுக்காக நான், ஏன்னா அண்ணன் சீமான் வந்து ஒரு நீதித்துறை ஒரு மிகுந்த மதிப்பு வைத்திருப்பவர். எல்லா வழக்குகளையும் வந்து தேவையான நேரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராவார். அதன்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மறுநாளே வந்து ஆஜரானார். அதன் பிறகு ஆஜராக தேவையில்லை என்ற சட்ட ரீதியான வாய்ப்பு இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் சீமான் வந்து ஆஜரானார்.
அதன் பிறகு தொடர்ந்து ஆஜராக வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை, நீதிமன்றம் அது கூறவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து பத்திரிகையாளரிடம் ஒரு பொய் செய்தி வந்து பரப்பப்படுகிறது. என்னவென்றால் நீதிபதி வந்து அவர் வரணும்னு சொன்னாங்க, இத்தனை வயதாக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அப்படியான எந்த விதமான வந்து உத்தரவையும் இல்லை வந்து அப்சர்வேஷன்ஸோ நீதிமன்றம் கொடுக்கவில்லை. அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இல்லைங்க, ஆஜராக கவுன்சில் ஆன் ரெக்கார்ட் இருந்தாலே போதுங்க. இதில் ஆஜராகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லவே இல்லை. அதுதான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அவர் சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் ஆர்கியூ பண்ண போகிறோம். ஆக நீதிமன்றம் அவங்கள வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று அந்த ஒரு முறை தான் சொன்னது. அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உத்தரவு ஏற்று அண்ணன் வந்தார், வந்து அப்பியரன்ஸுக்காக வந்து வந்துட்டார். அதன் பிறகு நீதிமன்றம் அவ்வாறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. தொடர்ந்து வந்து ஒரு பொய்யான தகவல் பத்திரிகையாளரிடம் பரப்பப்படுது. அதை மட்டும் கிளாரிஃபை. நன்றி.